இந்த லேடி பல வருஷங்களா பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாகிருவீங்க. இந்த ஃபேமஸான கம்பெனிகள் இப்படி எல்லாம் உங்களை ஏமாத்துதா? இந்த மாதிரியான கேரக்டர் உள்ளவங்களால தான் எந்த விஷயத்துக்கும் பெஸ்டான ஒரு பதில கொடுக்க முடியும். கேப்டன் ஜாக் ஸ்பேரோவான ஜானி டெப்க்கு எதை பார்த்து பயம் கேட்டீங்கன்னா குழந்தைங்க கூட சிரிக்க தான் செய்யும். இவங்களோட அமேசிங்கான டேலண்ட பார்த்து உங்களோட கண்களாலேயே அதை நம்ப முடியாது. இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரொம்பவே அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த உலகத்துல இருக்கிற நிறைய பேர் பணம் சம்பாதிச்சு மேலும் மேலும் பணக்காரங்களாகணும் ஓட்டத்துல தான் இருக்காங்க. ஆனா தன்னை பத்தி மட்டும் யோசிக்காம அடுத்தவங்களையும் பத்தி யோசிக்கிற மக்களை ரொம்பவே குறைவா தான் பார்க்க முடியும். அண்ட் இந்த மாதிரியான மக்கள்ல ஒருத்தங்க தான் டெப்ரா டேவிஸ் என்கிற இந்த லேடி. சான் டியாகோவை சேர்ந்த டெப்ரா கடந்த 26 வருஷமா ஹூவர் ஹை ஸ்கூல்ல தான் ஒரு கேண்டீன் நடத்திட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்கூல்ல அவங்களோட இந்த கேண்டீன் வேலை முழுசா முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட 1976ல உள்ள ஒரு பழைய கார்ல சாப்பாடு எடுத்துட்டு ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போயிருவாங்களாம். இந்த மாதிரி அவங்களோட ஏரியால உள்ள ஒவ்வொரு ஏழைகளுக்கும் பல வருஷங்களா சுத்தி சுத்தி ஃப்ரீயாவே சாப்பாடு கொடுத்துட்டு வராங்களாம். ஆனா அவங்களோட இந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷனை பத்தி இன்ஸ்பயர் ஆகி அவங்க வேலை பார்க்குற அந்த ஸ்கூலோட அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு ஸ்கூல் சார்பா ஒரு பிராண்ட் நியூ காரை கிஃப்ட் பண்ணிருந்தாங்களாம். அதுல அந்த டெப்ராக்கு கிடைச்ச சந்தோஷத்தை அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. வெல், நம்ம நாலுவருக்கு நல்லது பண்ணா நமக்கும் நல்லதுதான் நடக்கும் என்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இவங்க தான். நம்பர் 2, நம்ம இதுவரைக்கும் பல வருஷங்கள் அணையாம தீரஞ்சிட்டு இருக்கிற பல அற்புதமான இடங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் இந்த மாதிரியான அதிசயமான இடங்கள் விரல் விட்டு என்ற அளவுக்கு இந்த உலகத்திலே ரொம்பவே குறைவா தான் இருக்குது. அதுல கிட்டத்தட்ட அணையாம தீயறிற 8 இடங்கள் நம்ம இந்தியாலே இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா 9வது இந்த மாதிரியான அதிசயமான ஒரு இடம் ஆக்சுவலா ஈரான்ல இருக்குது. அதுவும் அங்க இருக்கிற ஒரு கோவில்ல தான் இந்த மாதிரி எரிஞ்சிட்டு இருக்குது. அதனால அந்த கோவிலோட பேரும் ஃபயர் டெம்பிள் ஆஃப் யாசித் தான் சொல்லுவாங்க. அண்ட் இது ஜோரோஆஸ்ட்ரியன் ரிலிஜியனை சேர்ந்தவங்களோட கோவிலாம். அந்த கோவில்ல இந்த தீ கடந்த 1591 வருஷமா எரிஞ்சிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. நம்பர் 3, ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே ஒரு 5ல இருந்து 10 நிமிஷமாவது தேவைப்படதான் செய்யும். வெல், இந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருப்போம் அண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம எந்த மாதிரியான ஒரு லேடியை பார்க்க போறோம்னா அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு வெறும் கண்ணிமே அசைக்கிறதுக்கான டைம் தான் ஆகும். 2020 பிரான்சிஸ் காட் டேலண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த இவங்களோட பேர் தான் லியா காயல். ப்ரொஃபஷனலி மெஜிஷியனா இருக்கிற லியா அவங்களோட இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கான டேலண்ட கொண்டு ரொம்பவே பாப்புலரா இருக்காங்க. அண்ட் அவங்களோட இந்த ரொம்ப வேகமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கான திறமையை உங்களால எங்க பார்க்க முடியும். அண்ட் லியாவோட இந்த அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் அதை பார்த்த ஜட்ஜஸ்க்கும் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்க லியாக்கு கோல்டன் பஸரை கொடுத்து பெருமைப்படுத்தி இருக்காங்க. நம்பர் 4, இங்க ஒரு அழகா தனியா பறந்துட்டு இருக்கிற இந்த ஒரு மேகத்தோட போட்டோ பாருங்க. இந்த போட்டோ ஒருத்தங்க ஒரு கமர்ஷியல் ஏரோப்ளைன்ல இருந்து தான் எடுத்திருக்காங்களாம். அண்ட் இந்த போட்டோல இந்த பெரிய மேகம் எவ்வளவு பெரிய ஷேடோவை உருவாக்குதுங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். இது மேல இருந்து பார்க்கிறதுக்கு வேணும்னா நமக்கு ரொம்பவே சின்னதா இருக்கிறது போல தெரியலாம். ஆனா ஆக்சுவலா இந்த ஒரே ஒரு பெரிய மேகத்துல இருந்து வர்ற நிழல் ஒரு ஊரே கவர் பண்ணிரும். நம்பர் 5, நீங்க இது வரைக்கும் ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல எவ்வளவு ஹையஸ்டான ரன் பார்த்திருப்பீங்க? கோடி போன ஒரு 600-700 ரன் வரைக்கும் வேணா பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா 1926ல விக்டோரியா என்கிற ஒரு கிரிக்கெட் டீம் 1009 ரன்களை அடிச்சிருந்தாங்களாம். அண்ட் அந்த மேட்ச்ல அவங்களுக்கு எதிராக விளையாண்ட அந்த டீமோட பேர் தான் நியூ சவுத் வேல்ஸ். இன்னைக்கு வரைக்கும் கிரிக்கெட்டோட ஹிஸ்டரியிலே ஒரே மேட்ச்ல அதிகமா அடிக்கப்பட்ட ரன் இதுவா தான் இருக்குது. நம்பர் 6, டான்ஸ் பண்றதுனால சைக்காலஜிக்கலி ஆக்சுவலா இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு சில ரிசர்ச் மூலமா என்ன சொல்றாங்கன்னா யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறவங்களா இருக்கிறாங்களோ அவங்களோட கான்ஃபிடன்ஸும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் ரொம்பவே ஹையான லெவல்ல இருக்குமா. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா டான்ஸ் ஆடுறவங்க அவங்களோட லைஃப்ல உள்ள எல்லா விஷயங்களையும் கொண்டு ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க. அண்ட் இந்த விஷயம் கண்டிப்பா அவங்களோட லைஃபையும் பெட்டர் ஆக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 8, 1980 காலகட்டத்தில் பேண்ட்ஸ்ங்கிற வார்த்தையை சொல்றது கெட்ட வார்த்தை போடுறதுக்கு சமமானதா இருக்குதாம். அண்ட் ஒரு சில இடங்கள்ல இந்த வார்த்தையை நீங்க சொன்னாலே அவங்க கடுப்பாகி உங்களை அடிக்க வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த பேண்ட்ஸ் என்கிற வார்த்தை எல்லாருமே சொல்ற காமனான ஒரு வேர்டு தான். நம்பர் 9, டேஜாவு என்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பா நீங்க எல்லாருமே உங்களோட லைஃப்ல ஒரு முறையாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. அதாவது நீங்க ஒரு விஷயத்தை ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல அந்த விஷயத்தை என்னதான் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகும்போது அந்த விஷயத்தை நீங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒருக்கா எக்ஸாக்ட்லி சேமா பண்ண மாதிரியே உங்களுக்கு தோணும். ஆனா இந்த மாதிரியான டேஜாவு மேக்ஸிமம் அதிகமா டிராவல் பண்றவங்களுக்கு தான் ஏற்படுறதா சொல்றாங்க. அதாவது அதிகமா டிராவல் பண்றவங்க புதுசா ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்க ஏற்கனவே அந்த இடத்துக்கு வந்தது போலவே அவங்களுக்கு தோணும். இந்த மாதிரியான டேஜாவை நீங்க இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 10, ஷையான கேரக்டர் உள்ளவங்ககிட்ட எப்பவுமே என்னத்த பேசன்னு சொல்லி டாபிக்ஸ் ரொம்பவே குறைவா தான் இருக்கும். ஆனா இந்த ஷை பீப்பிள்ஸ் தான் எப்பவுமே பெஸ்டான ரிப்ளையர்ஸா இருப்பாங்களாம். அதாவது இவங்களுக்கு எந்த ஒரு டாபிக்கையும் எடுத்து யாருக்கிட்ட ஈஸியா பேசுறதுக்கு வராது. ஆனா ஒன்ஸ் ஒரு டாபிக் எடுத்து பேச தொடங்கிட்டாங்கன்னா அவங்கள விட பெஸ்டான ரிப்ளையர் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்பர் 11, யாருக்காவது கண்ணுல முடி வளர்ந்ததுன்னா அது எப்படி இருக்கும்? இதை கேட்கறதுக்கே ரொம்ப வீடா தான் இருக்கும். ஆனா இந்த மாதிரியான விஷயம் உண்மையாவே தேனீக்களோட நடக்குது. அதாவது தேனீக்களோட கண்கள்ல இந்த மாதிரியான முடிகள் முளைச்சு வரும். ஆனா இதுங்களோட கண்கள்ல வளர்ந்திருக்கிற இந்த முடிகள் அதுங்களோட உடம்புல வளர்ந்திருக்கிற முடியை விடவும் ரொம்ப வித்தியாசமா இருக்குமா. நம்பர் 12, கேப்டன் ஜாக் ஸ்பேரோ அதாவது இந்த ரோல பண்ணியிருந்த ஜானி டெப்புக்கு ஜோக்கர்களை பாக்குறதுக்கு ரொம்பவே பயமா இருக்குமா. அதுவும் கொஞ்சம் நஞ்சம்ல ரொம்பவே பயப்படுவாரு. அண்ட் இந்த விஷயத்தை அவரே நிறைய இன்டர்வியூல சொல்லி இருக்காரு. அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லி இருக்காங்க. அண்ட் ஜோக்கர் மேல அவருக்கு இருக்கிற பயம் டெத்லியான ஒரு பயமா இருக்கிறனால அவங்கள யாராவது ஜோக்கர் வேஷம் போட்டுட்டு பயம் காட்டினா அவங்க இறந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதான். நம்பர் 13, ஒரு ஆள் 29 நாளைக்கு ஒரு போட்ல கடல்ல
இடத்திலே காணாம போயிட்டாரு. அண்ட் சர்ச் டீம் அவரை பல நாளா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கடைசியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆள்கிட்ட இன்டர்வியூ எடுக்கும் போது அந்த ஆள் என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்க யோசிக்கிறீங்க. நார்மலா எல்லாரும் நான் அப்படி கஷ்டப்பட்டு சர்வை ஆனேன், இப்படி கஷ்டப்பட்டு சர்வை ஆனேன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆளு கொஞ்சம் கூட டென்ஷன்ல இல்லாம எனக்கு சூப்பரா ஒரு வெக்கேஷன் கிடைச்சதுன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அவரோட தினசரி வாழ்க்கையில இருந்து சூப்பரான ஒரு லீவ் கிடைச்சிருந்ததாவும் சொல்லியிருந்தாரு. அப்ப இவரோட ரியல் லைஃப்ல இருந்து எந்த அளவுக்கு வெறுப்பா இருப்பாருங்கிறதை யோசிச்சு பாருங்க. நம்பர் 14, ஒருவேளை இந்த மலையோட போட்டோ பாக்குறதுக்கு ரெண்டு பேர் கட்டி பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னா உங்களோட மூளை லெஃப்ட் சைடுல இருந்து ரொம்ப நல்லாவே வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு இல்ல டைனோசரஸ் தெரியுதுன்னா உங்களோட மூளை ரைட் சைடுல இருந்து ரொம்ப ஆக்டிவா இருக்குது. ஆனா உங்களுக்கும் இல்ல என்ன மாதிரி நாய் தெரியுதுன்னா என்ன சொல்லுங்கிறதே தெரியல. பட் உங்களுக்கு இதுல பாக்குறதுக்கு என்ன தெரிஞ்சதுங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்றதுக்கு மறந்துடாதீங்க. நம்பர் 15, கரடியை நீங்க ஒரு பஞ்ச் பண்ணி கூட விரட்டலாம். ஆனா அது ஒரு கருப்பு கரடியா இருந்தா மட்டும்தான். ஆக்சுவலா கரடிகள்ல நிறையவே இனங்கள் இருக்குது. எல்லா கரடிகள்ட்ட இந்த சர்வைவல் டிப்ஸ் ஒர்க் ஆகாது. ஆனா ஒருவேளை நீங்க ஒரு பிரவுன் பியர் கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க செத்தது போல நடிக்கிறது தான் ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா இந்த பிரவுன் பியர் மனிதர்களை விடவும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அதுவே ஒரு பிளாக் பியரா இருந்தா நீங்க அதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு பெரிய மிருகம் போல காட்டிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அண்ட் அப்படியும் ஒருவேளை அது உங்களை நெருங்கி வந்துச்சுன்னா முழு பவரையும் கொண்டு அதோட மூக்கிலே ஒரு குத்து விட்டுருங்க. இதுக்கப்புறமா அது உடனே உங்களை பார்த்து பயந்து ஓடிடும். நம்பர் 16, நிறைய கம்பெனிகள் அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலமா உங்களை ஏமாத்திட்டு இருக்குது. அதுல முக்கியமா இந்த 20% எக்ஸ்ட்ரா என்கிற ஸ்கேம் தான். சில சமயம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சாக்லேட் பாக்கெட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல 20% எக்ஸ்ட்ரா போட்டிருக்கும். ஆனா நீங்க அதோட குவாண்டிட்டியை செக் பண்ணி பாத்தீங்கன்னா அது எப்பவும் இருக்கிற அதே வெயிட்ல தான் இருக்கும். சோ நிறைய கம்பெனிகள் இந்த மாதிரி எழுதி நம்மள ட்ரிக் பண்ணி அவங்களோட ப்ராடக்ட்டை வாங்க வச்சிரும். அண்ட் என்ன ஒரு சில ப்ராடக்ட்கள்ல நீங்க இந்த பொருளை வாங்கினா இவ்வளவு ரூபா சேவ் பண்றீங்கன்னு சொல்லி போட்டிருக்கும். இதுவும் ஆக்சுவலா ஒரு விதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஸ்கேம் தான். ஆக்சுவலா அந்த பொருளோட விலையே அவ்வளவுதான் இருக்கும். அண்ட் கடைசியா பேக்கேஜிங்க பயன்படுத்தி கூட உங்களை ஸ்கேம் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்கேம் அதிகமா இன்வெசிபிள் ப்ராடக்ட்கள்ல தான் நடக்கும். அதாவது ஒரு பாக்கெட்க்கு உள்ள இருக்கிற பொருள் கொஞ்சம் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாததான் இன்வெசிபிள் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சில ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங்க மட்டும் பெருசா வச்சிருப்பாங்க. ஆனா உள்ள அதோட குவாண்டிட்டி எப்பவும் போல குறைவா அதே போல தான் இருக்கும். ஆனா நம்ம பெரிய பாக்கெட்டை பார்த்து தான் அதுல குவாண்டிட்டி நிறைய இருக்கும்னு சொல்லி ஏமாந்துருவோம். சோ இந்த மாதிரியான மார்க்கெட்டிங் ஸ்கேம்கள்ட்ட இருந்து கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோல அவ்வளவுதான். வீடியோ இது வரைக்கும் நீங்க பாத்துருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் உங்களுக்கு ஐ பட்டன்லயும் கிடைக்கும். இப்போ எண்ட் ஸ்கிரீன்லயும் தெரியும். அதையும் கிளிக் பண்ணி பாக்குறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.